ஆனா கொடியேத்தின 5 நிமிஷத்துல அது கீழே விழக்கூடாதுன்னு எல்லா சோல்ஜர்ஸும் சேர்ந்து ஒரு அரண் மாதிரி அதை பிடிக்க ஜப்பானோட ஆர்மி ஃபிளைட் எல்லாரையும் சுட்டு கொள்ளுது. அதை பார்த்த ஊர்ல இருந்து வந்த ஒருத்தன் தனியாளா போய் அந்த கொடியை தூக்கி பிடிக்கிறான். இப்ப அங்க இருந்த சின்ன பையனோட மாமா ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த ஜப்பான் ஆர்மி ஃபிளைட்டை சுட ட்ரை பண்றான். இப்ப இதை பார்த்த மத்த சைனா வீரர்களுக்கு தைரியம் வந்து எல்லாரும் துப்பாக்கி எடுத்து அந்த ஆர்மி ஃபிளைட்டை சுட ஆரம்பிக்க அந்த ஜப்பான் ஆர்மி ஃபிளைட் வந்து இதை சமாளிக்க முடியாம பின்வாங்கி போயிடுது. ஆனா அவங்க அந்த சின்ன பையனோட மாமா சுட்டிருப்பாங்க. அவன் அந்த இடத்துல இறந்துடுறான். இதை அந்த சின்ன பையன் பார்த்து கதறி அழ ஆரம்பிக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா 3வது நாளும் ஜப்பான் இதுல தோத்துருது. இப்ப ஜப்பான் கமாண்டர் என்ன பண்றாருன்னா சீன கமாண்டர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு, நீங்களும் 3 நாளா அந்த வேர் ஹவுஸை பிடிக்க விட மாட்டேன்றீங்க, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, நீங்க பின்வாங்கி ஓடாம நாளைக்கு நேரடியா ஒரு ஃபைட் வச்சுக்கலான்னு சவால் விட நம்மளால அதுக்கு பதில் சவால் விட்டு வந்துடுறாரு. ஆனா அதே நேரம் உலக நாடுகள்லாம் சேர்ந்து சீனாவை பின்வாங்க சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் தோத்தது போதும், செத்தவங்க எல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கன்செஷன்ல உள்ள ஆபீசர்ஸும் சீன வீரர்கள் அங்க வந்துடலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் விடல. ஆனா நம்ம சைனாவோட கமாண்டர் வந்து ஒத்துக்கவே இல்ல. நேருக்கு நேர் சண்டை போட ரெடி ஆகுறாரு. அங்க இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்த ஆளும் ஏன் அப்படி பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நம்ம நாட்டு மக்களுக்கு அங்க இருந்து சண்டை போடுறோம், இப்ப பின்வாங்கினா அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குரூப் வீரர்களை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மீதி பேர் எல்லாத்தையும் கன்செஷனுக்குள்ள அனுப்ப ட்ரை பண்றாரு. இப்ப இங்க இருக்கிற ஒரு குரூப் வீரர்கள் ஜப்பான் ஆர்மியோட போராட, இன்னொரு பக்கம் அந்த சைனாவோட வீரர்கள் அந்த பாலத்தை தாண்டி போக ட்ரை பண்றாங்க. ஆனா பாலத்துக்குள்ள கால் எடுத்து வச்சாவே ஜப்பான் ஆளுங்க ஸ்னைப்பர் மூலமா அவங்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதை பார்த்துட்டு இருந்த சைனா மக்களால இதெல்லாம் தாங்க முடியல. அதாவது தங்களை இவ்வளவு நாளா காப்பாத்திட்டு இருக்கிற அந்த ஆர்மி வீரர்கள் சாகிறத அவங்களால தாங்கிக்க முடியல. உடனே அவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கி எல்லாம் எடுத்து அந்த ஜப்பான் ஆளுங்களை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாலத்தை தாண்டி போனா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடுன முக்கால்வாசி சைனா வீரர்கள்லாம் செத்து போயிடுறாங்க. இப்ப பாலத்துக்கு அந்த பக்கம் இருந்த மக்கள்லாம் ஓடி வர வீரர்களை பார்த்து அழுதுகிட்டே எப்படியாவது தப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் அங்கிருந்து ஓடி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம் முடியுது. இந்த நிகழ்வு வந்து ஒரு வரலாற்று சம்பவம். அதாவது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆறுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வேர் ஹவுஸ் அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த படம் ஒரு உண்மை கதை. அதாவது ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இப்ப இந்த கதை உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.